தாண்டி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இணைந்து இதை கண்டிக்கணும். நம்முடைய நாட்டுல ஹோம் கிரவுண்ட் டெரரிஸ்ட் நமக்கு வேண்டாம். நாட்டுக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய தீவிரவாதி வேண்டாம். அதே கூட தீவிரவாதத்தை பொறுத்தவரை தொடர்ந்து என்னுடைய கருத்து மதத்தை தாண்டியது. எந்த ஒரு மதத்துக்கும் தீவிரவாதம் நம்ம சொல்லக்கூடாது. ஆனாலும் சில மதத்துல சில நபர்கள் ஒரு மதத்தை தவறா பயன்படுத்தி தவறான நெரேட்டிவை பிக்ஸ் பண்ணி இதை பண்றாங்க. இன்னைக்கும் ஆரம்ப கட்ட டிவியில நீங்க சொல்லி இருப்பது டர்க்கி தான் அதற்கு பேஸா இருந்திருக்கு. அங்கிருந்து தான் மூளைச்சலவை நடைபெற்று இருக்குன்னு. அதனால் இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய காவல்துறை நண்பர்கள், ஏடிஎஸ் டீம், டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எல்லாம் மிக துரிதமாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் 13 நபர்கள் டெல்லி செங்கோட்டைக்கு பக்கத்தில் அப்பாவிகள் இறந்திருப்பது மிக ஒரு மோசமான ஒரு தீவிரவாத தாக்குதல். அதற்கு நேற்று நம்முடைய கேபினெட் அவர்கள் எல்லோரும் இணைந்து கேபினெட்டில் அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க. நாமும் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம். அதனால இந்தியாவில் இது போன்றதெல்லாம் கோவில் பிரசாதத்தில் கலக்கணும் அப்படின்னு ஒரு டீமு, நாங்க மும்பை மாதிரி ஒரு அட்டாக் டெல்லியில் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்ட ஒரு டீமு, இது யாராக இருந்தாலும் கூட ஒரு மாநிலம் தாண்டி 5 மாநிலத்தில் அந்த நெட்வொர்க் இருக்கு. அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் சித்தாந்தத்தை தாண்டி ஒன்றாக இணைந்து அடிப்படையில் வேரிலிருந்து இதை பிடுங்கி எறிய வேண்டிய காலகட்டம் என்று நாங்கள் பார்க்கின்றோம்.